இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம். அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பூவில் வச்சுட்டு கிளம்புனேன். எனக்கு இந்த ஊரும் புதுசு அண்ட் இந்த பீப்புள்ஸுமே புதுசு தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல். இந்த ஊர் சைட் நடக்கிற இந்த கோயில் திருவிழா இதெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்துருப்பேன், அதுவும் குழந்தையில தான். அதுக்கப்புறம்லாம் நான் இந்த மாதிரி கலந்துக்கிட்டதில்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அடல்ட் ஆகிறதுக்கப்புறம் பார்க்குறது. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தர்மபுரம் ஆதீனத்துலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. யாருக்கெல்லாம் அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எல்லாம் ஓகே. ஆனால் அந்த வெயில் ப்ளஸ் அங்கே மணல் இருந்தது. ஸோ ஸ்லிப்பர் போடாமல் நடந்ததே இல்லை, மண்ணில் தாங்கிக்கவே முடியல என்னால். பொறுத்துக்கிட்டு சரி கோயிலாச்சு அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. கோயிலில் போயிட்டு அந்த திருநூறு எல்லாம் வாங்கிட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆளாதக்கிறேன்னு நின்றுட்டு இருந்தேன். என்னால் முடியல அந்த வெயிலுக்கு. கோயில் அன்னதானம்லாம் போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்களையும் சாப்பிட விடாமல் கூப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோ வெயில், என்னால் அங்கே நிற்கவே முடியல. சரி போகிற வழியில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறேன், அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. சரி நானும் சரி வாங்கலேன் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் ஃபோட்டோலாம் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போய்ட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிடல. ஸோ அம்மா முறுமுறு தோசையும் கார சட்னியும் பண்ணி கொடுத்தாங்க. என் பிரதர் கோயிலேருந்து வரும்போது எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து சாக்கோபார் வாங்கி கொடுத்தான். ஐஸ்கிரீம்னால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே நான் மீறி சாப்பிட்டாலும் இந்த சாக்கோபார் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். பல வருஷம் கழித்து இப்போ தான் நான் ஐஸ்கிரீம்னு ஒன்று வாயில் வைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிடுச்சு, பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. இது மட்டும் இல்லை, கேக் சாக்லேட்ஸும் பிடிக்காது. சாப்பிட்டு முடிச்சதை இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தா ஒரே ரெக்வஸ்ட்டாக இருந்தது. ஹிடன் ரெக்வஸ்ட்டில் அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதிச்சு விஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தேங்க் பண்ணி ஓவரால் ஸ்டோரியும் போட்டேன். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸில் உள்ள மேக்கப்பில் ரிமூவ் பண்ணலான்னு கோகோனட் ஆயில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். தெரியாமல் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டேன். சரியான எரிச்சல். ஐயோ எப்படா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன்னு இருந்தது. இது ஊர்லனா போகாது. ஸோ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தேன். அப்புறம் தான் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.